இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:21. நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரம்பரியம். முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உடனான நேர்காணல். சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் முஸ்லிம் சேவையின் நம்மை விட்டும் பிரிந்த குடும்ப உறவை நினைவு கூர்ந்து மனம் நெகிழப் போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சனிக்கிழமை மாலை ஸ்ரீலங்கா ஐக்கிய முஸ்லிம்களால் ஸ்ரீலங்கா குடியரசுக்கு தமது பரிபூர்ண விசுவாசத்தை தெரிவிக்கும் முகமாகவும் குடியரசின் முதலாவது பிரதமர் கௌரவ ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களை கௌரவிக்கும் முகமானதுமான பெருவிழா கொழும்பு மர்தானே ஜாகிரா கல்லூரி மைதானத்தில் வெகு கோலாகலமான முறையில் ஆரம்பமாகியது. ஆசாத் மௌலானா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை என்கின்ற போது இயல்பாகவே இந்த பெயர் நம் எல்லோருக்குமே நினைவிற்கு வந்துவிடும். ஆமாம், முஸ்லிம் சேவையின் முன்னாள் தயாரிப்பாளர்களில் ஒரு சிறந்த தயாரிப்பாளரே ஆசாத் மௌலானா அவர்கள். 1970களில் முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளராக இலங்கை வானொலியில் கால்பதித்த ஆசாத் மௌலானா அவர்கள் இலங்கை வானொலியின் அனைத்து சேவையினதும் மூத்த ஒலிபரப்பாளர்களின் கவனத்தை ஈர்த்தார். இதற்கு இவரது மொழியாற்றலும் பேச்சாற்றலுமே காரணமாகின. 18 மொழிகளில் பாண்டித்தியமும் தேர்ச்சியும் பெற்ற ஒருவராக ஆசாத் மௌலானா அவர்கள் திகழ்ந்தார். பொத்துவில் ஆண்கள் பாடசாலை, கொழும்பு மர்தானே ஜாகிரா கல்லூரியில் கல்வியினை தொடர்ந்த ஆசாத் மௌலானா அவர்கள் உயர்கல்வி கற்க பாகிஸ்தான், ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்தார். 1970களில் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் தயாரிப்பாளராக இணைந்து கொண்ட ஆசாத் மௌலானா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நேர்களின் ரசனைக்கேற்ப தயாரித்தளிப்பதில் திறமை மிக்க ஒருவராக இருந்தார். 1974ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலிருந்து நீண்ட காலமாக இவர் தயாரித்து வழங்கிய மருத மலர், செவ்வாய் மலர் போன்ற இளையோருக்கான சஞ்சிகை நிகழ்ச்சிகள் இளையோர் மத்தியில் இவருக்கு பெரும் பிரபலத்தை தேடிக் கொடுத்தன. வெளிநாட்டு தகவல்கள் திரட்டுவதில் ஆசாத் மௌலானா அவர்களுக்கு தனித்திறமை இருந்தது. இவரிடமிருந்த மொழி ஆளுமை இவருக்கு தக்க துணையாகியது. இதனால் உலக நாடுகளின் நிகழ்வுகளை, நடப்பவைகளை தொகுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் இவர் எமது முஸ்லிம் சேவையில் தொகுத்தளித்துள்ளார். வெளிக்கல ஒளிப்பதிவுகளுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்திருக்கிறார். அரசு சார்ந்த முக்கிய நிகழ்வுகளின் ஒளிப்பதிவுகளுக்கு ஆசாத் மௌலானா அவர்களையே அன்றைய பணிப்பாளர் VA கஃபூர் அவர்கள் சிபார்சு செய்து அவரிடமே பொறுப்பு சாற்றுவார். சமூக அரசியல் தலைவர்களுடனான நேர்காணல் நிகழ்ச்சிகள் பல எமது முஸ்லிம் சேவையில் ஆசாத் மௌலானா அவர்கள் வழங்கியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சனிக்கிழமை மாலை ஸ்ரீலங்கா ஐக்கிய முஸ்லிம்களால் ஸ்ரீலங்கா குடியரசுக்கு தமது பரிபூர்ண விசுவாசத்தை தெரிவிக்கும் முகமாகவும் குடியரசின் முதலாவது பிரதமர் கௌரவ ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களை கௌரவிக்கும் முகமானதுமான பெருவிழா கொழும்பு மர்தானே ஜாகிரா கல்லூரி மைதானத்தில் வெகு கோலாகலமான முறையில் ஆரம்பமாகியது. பிரஸ்தாப விழாவை இலங்கை முஸ்லிம்களின் முப்பெரும் தலைவர்களான கல்வி அமைச்சர் கலாநிதி அல்ஹாஜ் பதியுத்தீன் மஹ்மூத், அல்ஹாஜ் சர் ராசிக் ஃபரீத், அல்ஹாஜ் டாக்டர் MCM கலீல் ஆகியோர் முன்னின்று ஒழுங்கு செய்திருந்தனர். ஈழமணி நாட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இவ்விழாவில் ஸ்ரீலங்கா தீவின் திக்கட்டிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பலதுறை முஸ்லிம் ஆண் பெண் எவ்வித கட்சி கொள்கை வேறுபாடுகளுமின்றி சமூகம் அளித்திருந்தனர். வரவேற்பு விழாவன்று காலை தொடக்கம் தொடர்ந்து பெய்த மழையையும் பொருட்படுத்தாது சனத்திரள் விழாக்கோலம் பூண்டிருந்த மைதானத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. ஜாகிரா கல்லூரி முன்றிலில் முஸ்லிம்களின் கலாச்சார பாரம்பரியமிக்க இஸ்லாமிய கலாச்சார மணிமண்டபத்தை கௌரவ பிரதமர் அவர்கள் வந்தடைந்ததும் கொட்டிய மழை தாமாகவே நின்று கொண்டது. பிரதமர் அவர்களை கல்வி அமைச்சர் வரவேற்று
விழாவுக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பிரதமர் மாணவ மாணவிகளது பேண்ட் வாத்தியம் முரசொலிக்க பல நூற்றுக்கணக்கானோர் அணிவகுக்க விழா மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். முஸ்லிம்களது பாரம்பரிய ரப்பான் முழக்கம் பேண்ட் வாத்தியத்தோடு கலந்து மிகைப்படுத்த இராணுவ வாத்தியத்தோடு சிங்கள அரபு வரவேற்பு கீதம் ஒலிக்க கௌரவ பிரதமர் அவர்கள் மேடையில் அமர்ந்தார்கள். முஸ்லிம்களின் முப்பெரும் தலைவர்களும் அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் உப சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் புடைசூழ அமர்ந்த பிரதமர் முன்பு வெளிநாட்டு தூதுவர்கள் விசேட அதிதிகள் பலரும் அமர்ந்திருக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிரதமருக்கு வாழ்த்தொலி முழங்கினர். கல்வி அமைச்சர் கலாநிதி அல்ஹாஜ் பதியுத்தீன் மஹ்மூத் அவர்கள் தலைமையில் விழா ஆரம்பமாக்கிய போது 9 மாகாண முஸ்லிம்கள் சார்பாக மலர் கொத்துக்கள் பிரதமருக்கு அன்பு காணிக்கைகளாக வழங்கப்பட்டன. அது 1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முஸ்லிம் சேவையில் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் மர்ஹூம் ஆசாத் மௌலானா அவர்களால் தொகுத்தளிக்கப்பட்ட நிகழ்ச்சி. இன்னும் ஆசாத் மௌலானா அவர்களின் மேலதிக வானொலி சமூக கல்வி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக 2 அதிதிகளை இன்றைய பாரம்பரியம் நிகழ்ச்சியின் நேர்காணலுக்காக நிதிய கலையகம் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கள் மர்ஹூம் ஆசாத் மௌலானா அவர்களின் அன்பு புதல்வர் உளவல ஆலோசகர் மௌலவி சையது ஜஹான் மௌலானா அவர்கள், சையது ரஸ்மி மௌலானா அவர்கள். இவர்கள் இருவரையும் இன்றைய அதிதிகளாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் நினைவு கூறும் மர்ஹூம் ஆசாத் மௌலானா அவர்களின் புதல்வர் சையது ஜஹான் மௌலானா அவர்களே, முதலில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு உங்கள் குடும்ப பின்னணி குறித்த தகவல்களையும் எங்களுக்கு அறிய தாருங்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ஜின்னா அவர்களே, பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் எனது தந்தையை ஞாபகம் கூறும் இந்த கலையக நிகழ்வில் எமக்கு வாய்ப்பளித்தமைக்கு வல்லவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு நன்றிகள் சொன்னவனாகவும், இதனை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் ரினோசியா அவர்களுக்கும், எனக்கு இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்த எனது தந்தையாரின் சகோதரின் மகன் சையது ரஸ்மி மௌலானா அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனது தந்தையின் இயற்பெயர் சையது அஹமது மௌலானா ஹுசைனி என்பதை, ஆனால் எனது தந்தையை பிரபல்யமாக அறியக்கூடியவர்கள் ஆசாத் மௌலானா என்றே அறிவார்கள். எனது தந்தையார் பொத்துவிலில் பிறந்தார்கள். அவரது தந்தையின் பெயர் சையது ஐதுருஸ் மௌலானா யமனி. தந்தையின் தாயார் அவர்கள் சித்தி அனிசா. இவர்களின் மூத்த புதல்வராக எனது தந்தை பிறந்தார். எனது தந்தையை கலைஞனாகவும் ஒரு ஆசானாகவும் அரசியல்வாதியாகவும் சர்வதேச ஊடகவியலாளராகவும் எழுத்தாளராகவும் ஆன்மீக சிந்தனையாளராகவும் பன்மொழி வித்தகர், பன்முக ஆளுமையாளர், சிறந்த பேச்சாளர் என்றே நாங்கள் அனுதினமும் அவரை பற்றி நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஞாபகம் செய்வதை நிச்சயமாக நாம் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. எனது தந்தையார் 1942ஆம் ஆண்டில் பொத்திவில் பதியில் பிறந்தார்கள். எனது தந்தையின் முதற் கல்வி அமைப்பு பொத்திவில் ஆண்கள் பாடசாலையில் மத்திய கல்லூரியில் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு ஜாகிரா கல்லூரியிலும் உயர்கல்விகளை பாகிஸ்தான், கராச்சி போன்ற பல்கலைக்கழகங்கள், ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் எனது தந்தையார் அவரது கல்வியை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. அவரது திறமையாக நிறைய விடயங்கள் இருந்தாலும் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது அவரது சமூக அக்கறையைத்தான், அவரது சமூக விழிப்புணர்வைத்தான் அதிகம் பேசுவார்கள். அதுவே அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கும் அவரை சமூகமயமாக்குவதற்கும் உண்டான ஒரு உறவை ஏற்படுத்தியது அவரது மொழியாற்றல் மாத்திரமல்ல, அவர் இந்நாட்டின் மீதும் சமூக மக்களின் மீதும் கொண்டிருந்த அளப்பெரும் பற்று அவரை சமூக மத்தியில் சமூகமயமாக்குவதற்கு மிக உறுதுணையாக அமைந்தது என்றே கூறலாம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தையும் நாம் எதிர்பார்க்கிறோம். என்னை பற்றி கூறுவதென்றால் சையது ஆசாத் மௌலானா அவர்களுக்கும் ஷரீஃபா மௌலானா அவர்களுக்கும் பிறந்த 9வது கடைசி புதல்வனாகவே நான் இருக்கிறேன். நான் ஒரு ஆலிமாகவும் ஒரு அரபு கல்லூரியிலே பணிப்பாளராகவும் மஹரகமை மதரசாவிலே நான் ஒரு அதிபராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன்.
அதுபோன்று நானும் எனது தந்தையை போன்று சமூக மக்களுக்காக வேண்டி கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக உளவள ஆலோசகராகவும் நான் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். சில பல சமூக அமைப்புகளிலும் எனது கடமையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி. உங்களது தந்தையார் வவாத்தான போது உங்களுக்கு என்ன வயது இருக்கும்? எனது தந்தை இவ்வுலகை விட்டு மறைகின்ற பொழுது எனக்கு வயது 9 இருக்கும். எனது தந்தை 1997 மறைந்தார்கள். அவர்களுடைய மறைவையொட்டி எமது குடும்ப உறவுகள் ஏற்பட்ட சோகத்தை விடவும் சமூக மக்களின் சோகமே பெரிதாக பிரதிபிம்பப்படுத்தியது. நிச்சயமாக. எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதையும் ஒரு பதிவுக்காக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்களது தந்தையார் பொத்துவில் பதியில் ஐதுருஸ் மௌலானா மதரசா என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும், அது ஒரு இலவசமாக நடத்தப்படுகின்ற மார்க்க அறிவுகள் போதிக்கப்படுகின்ற ஒரு தலம். அத்தலத்திலே எமது தந்தையார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எமது அடுத்த அதிதியாக இங்கு வந்திருக்கும் சையது ரஸ்மி மௌலானா அவர்களே, உங்களுக்கும் எங்களது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சகோதரர் ஜின்னா அவர்களே, பாரம்பரியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை விட்டும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எமது முஸ்லிம் சேவையோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற ஒரு கலைஞர். உங்கள் மூலமாக ஆசாத் மௌலானா அவர்களின் முஸ்லிம் சேவையுடனான தொடர்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கிறோம். அதே நேரம் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் நாம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். நான் ஆசாத் மௌலானா அவர்களின் 3வது சகோதரரின் மகன். எனது தந்தையின் பெயர் சையத் ஹாமித் மௌலானா. முதலாவதாக சையத் ஆசாத் மௌலானா, இரண்டாவதாக சையத் முஹம்மது மௌலானா, மூன்றாவதாக சையத் ஹாமித் மௌலானா. எனது தந்தை 4வதாக சையத் மஹமூத் மௌலானா. 4 ஆண் பிள்ளைகள் எங்களுடைய ஆசாத் மௌலானாவுடன் பிறந்தவர்கள் 4 பேர். அவருடைய தம்பியின் மகனாகவே நான் இருக்கிறேன். அப்படியானால் உங்களது பெரியப்பாவை பற்றிய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆமாம். சிறுவயதிலேயே ஆசாத் மௌலானா அவர்கள் தனது தந்தையின் பராமரிப்பிலேயே தனது கலை ஆர்வத்தை கற்றுக்கொண்டார். அவர் 5 வயது இருக்கும் பொழுதே ஒரு கண்ணாடியை வாங்கி வந்து, நான் நினைக்கிறேன் இப்பொழுதும் அவருடைய வீட்டில் இருக்கிறது. அது நீளம் 4 அடி 3 அடி அகலத்தில் இருக்கும். இவருக்காகவே என்னுடைய அப்பா ஐதுருஸ் மௌலானா அவர்கள் வாங்கி வந்து நீ இதில் பேச வேண்டும் என்று பேச்சை பழக்கினாராம். இவ்வாறு தன்னை ஆளுமை மிக்க மாணவராக உருவாக்கிய ஆசாத் மௌலானா பாகிஸ்தானில் உயர்கல்வியை தொடர சென்றார். அங்கேயே அவர் தன்னை மிகச்சிறந்த கல்வியாளராகவும் வளர்த்துக் கொண்டார். ஆங்கிலம், உருது போன்ற மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஆசாத் மௌலானா அப்பொழுது ஆங்கிலத்தை அழகாக பேசுவார். ஆங்கிலத்தை அடுக்கும் மொழியில் பேசி பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துக்கு ஆசாத் மௌலானா என்று அங்கிருக்கின்ற விரிவுரையாளர்கள் மாணவர்கள் மத்தியில் புகழ் பெற்றார். சரளமாக பாகிஸ்தான் மாணவர்களை போன்று ஆசாத் மௌலானா அவர்களும் உருது மொழியிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார். அப்போது பாகிஸ்தான் வானொலியிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. அதனைத் தொடர்ந்து அவர் 1969 ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து நாடு திரும்பி அவருக்கு பொத்துவில் மண்ணில் மாபெரும் வரவேற்பு அளித்து ஊர் மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்துதான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு 1970 ஆண்டு வருகை தந்தார். 1970 ஆண்டு தொடக்கம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளராக இணைந்து கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளை தயாரித்தும் தொகுத்தும் திறம்பட வழங்கினார். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியை முதலாக தயாரித்தறிந்த பெருமை ஆசாத் மௌலானா. ஆமாம். அறிவு களஞ்சியம், உருது மஞ்சரி, சுற்றும் சுடர், விசேடமாக இலங்கையில் நடைபெறும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு அரசு நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி அதனையும் சிறப்பாக செய்து வழங்கினார். நீங்கள் மத்தியில் புகழ்பெற்ற நிகழ்வுகளாக அனைத்தும் காணப்பட்டது. ஜிஹான் மௌலானா அவர்களே, உங்கள் தந்தை ஆசாத் மௌலானா அவர்களின் தேசிய ரீதியிலான ஆளுமைகள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது பற்றிய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆனந்தமாக இருக்கிறது. ஆனாலும் அதில் ஓரிரண்டை கூறினால் போதும் என நான் நினைக்கின்றேன். எனது தந்தையார் இளம் வயதில் இருக்குகின்ற பொழுதே தேசிய ரீதியிலான மீலாது நிகழ்வு ஒன்றை சந்தித்தார். அந்த நிகழ்வில் எனது தந்தையாரே சர்வதேச ரீதியிலும் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார். சையத் ஆசாத் மௌலானா அவர்கள் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டதை இலங்கையை கொண்டாடியது 1966 ஆண்டு என நான் நினைக்கின்றேன். வீரகேசரியின் முதற் பக்கத்திலே தந்தையின் புகைப்படத்தை இட்டு சர்வதேச ரீதியில் மீலாது விழாவை முன்னிட்டு ஏற்படுத்தப்பட்ட தொகுக்கப்பட்ட நிகழ்ச்சியில் 1ஆம் இடம் பெறப்பட்ட மாணவர் என்று பிரசுரிக்கப்பட்டது. அதனை கௌரவிக்கும் முகமாக பாகிஸ்தான் கராச்சி பல்கலைக்கழகத்தினால் எனது தந்தையாருக்கு
ஸ்காலர்ஷிப் புலமை பரிசீலம் அளிக்கப்பட்டு தந்தையாரது மேற்படிப்பை பட்டப்படிப்பை படிப்பதற்காக வேண்டி பாகிஸ்தானும் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று இலங்கையில் உள்ளவர்களுக்கு ஆங்கில மொழியில் ஒரு சேவை ஆற்ற வேண்டும் என்பது எனது தந்தையின் பேர் அவாவாக இருந்தது. அதனாலேயேதான் சர்வதேச ரீதியிலும் எனது தந்தையார் இலங்கைக்கு ஆங்கில மொழி கற்றலுக்கான பல உதவிகளை ஏற்படுத்தியதோடு பல மையங்களை அமைத்து பயிற்சி பட்டறைகளை அமைத்து ஆங்கில மொழி கற்பதற்கென வயதெல்லையற்ற ஒரு கல்வி கட்டமைப்பை ஒன்றை உருவாக்கினார். அது மாத்திரமல்லாமல் எனது தந்தையார் வளர்பிறை முஸ்லிம் வாலிபர் இயக்கம் என ஒரு இயக்கத்தை நிறுவி அதன் ஊடாக பல சமூக மேம்படுத்தல்களையும் ஏற்படுத்தியதோடு மாணவர்களின் கல்வி கட்டமைப்பில் சீரமைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டியும் மாணவர்களின் மொழியாற்றல்களை விருத்தி செய்வதற்காக வேண்டியும் சமூக கட்டமைப்பிலே மாணவர்களது மனிதர்களது முன்னெடுப்பே இந்த இலங்கையினுடைய வரலாற்றை மாற்றி அமைக்க முடியும் என்ற திட்டத்தையும் வகுத்து பலவிதமான சேவைகளையும் சமூக மேம்பாடுகளையும் ஏற்படுத்தினார் என்பதில் அது தேசிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இது தொடர்பாக ரஸ்மி மௌலானா நீங்கள் தெரிந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? தம்பி ஜஹான் மௌலான் அவர்கள் கூறியதை போன்று ஆசாத் மௌலான் அவர்கள் தனது 14 வயதிலேயே தனது தந்தையார் ஐதுருஸ் மௌலானா அவர்களோடு இந்தியாவுக்கு செல்கிறார். எங்களுடைய அப்பா ஐதுருஸ் மௌலானா அவர்கள் இப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை வெளிநாட்டுகளுக்கு சிறு வயதிலே அழைத்துச் செல்வது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. எனது தந்தையும் கூட அவர் அழைத்துச் சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கே நாகூரிலே மாபெரும் மீலாது நபி விழா ஒன்று இடம்பெறுகிறது. அதற்கு விசேட அதிதியாக ஆசாத் மௌலான் அவர்களுடைய தந்தை ஐதுருஸ் மௌலானா செல்கிறார். மகன் ஆசாத் மௌலான் அவர்களை அழைத்துச் செல்கிறார். அப்பொழுது அங்கிருந்த நிர்வாகிகள் உங்களுடைய மகன் பேசுவாரா என்று கேட்டார்களாம். அதற்கு ஓம் பேசுவாரே என்று சொன்னாராம் ஐதுருஸ் மௌலானா. அப்பொழுது ஆசாத் மௌலானா அங்கே பேசுகிறார். மீலாது நபி விழாவில் பேசி அங்கே இருக்கின்ற தங்கப்பதக்கத்தை வென்றவர் ஆசாத் மௌலானா. வேற பேச்சாளர் இந்தியாவில் இருக்கிற பேச்சாளர் மாணவர்கள் இருந்தாலும் ஆசாத் மௌலானா அவர்கள் திடீர் முகமாக பேசி அங்கே தங்கப்பதக்கத்தை வென்றாராம். சற்று நேரம் ஆசாத் மௌலானா அவர்களை ஐதுருஸ் மௌலானா அவர்கள் கண்டுபிடிக்காமல் போய்விட்டதாம். ஏனென்றால் அங்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவரை கட்டி அணைத்து ஆற தழுவி வைத்துக் கொண்டார்களாம். இவர் பயந்து விட்டாராம் என்று என்னுடைய வாப்பம்மா ஆசாத் மௌலானா தாய் அடிக்கடி அதை ஞாபகம் ஊட்டுவார். எனது சகோதரர் இந்த கருத்துக்கொப்ப எனது தந்தையார் அப்சலுல் உலமாவாக மாறுவதற்கு இதுவே ஒரு பெரும் கட்டமைப்பாக இருந்தது. காரணம் என்னவென்றால் இந்த மீலாது விழாவின் நிகழ்ச்சிகளை எனது தந்தையார் பேசிய விடயங்கள் கருத்து தொனிகளை கராச்சியிலே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கண்டு இவர் ஒரு அப்சலுல் உலமாவாக வர வேண்டும் என்பதற்காக இவரை அந்த கலையிலே அறிமுகப்படுத்துவதற்கு இந்த மீலாது விழாவை பெரும் காரணமாக அமைந்தது என்பதையும் நான் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் விசேடமாக குறிப்பிட போனால் தாய் தந்தையுடன் மிகவும் அன்பாக இருந்தார். தனது தந்தை சொல்வதை மீறவே மாட்டாராம். தாய் அவர்கள் சொல்வதையும் மீற மாட்டார். நான் ஒரு முன்னுதாரணத்துக்காக இதை சொல்லுகிறேன். நான் ஆசாத் மௌலானாவின் தம்பியுடைய வீட்டுக்கு ஒரு நாள் பொத்திவிலுக்கு சென்றிருந்த பொழுதும் அவருடைய தாய் தூரத்தில் இருந்து மகன் என்று அழைப்பார். அழைக்க இவர் பார்த்தார் உம்மா வருகிறார் என்பதற்காக இவர் ஓடிப்போய் வீட்டில் கதிரையில் இருந்தவர் ஓடிப்போய் அன்போடு அழைத்து வந்து அங்கே கதிரையில் அமர வைத்தார். கதிரையில் அமர்ந்ததற்கு பிறகு தாயுடைய செருப்பை கொண்டு வந்து மிகவும் பத்திரமாக ஒரு பக்கத்தில் வைத்தார். அப்போது சகோதரிகள் தந்தையிடம் பகடியாக என்ன வாப்பா நீங்க இந்த தேஞ்ச ஸ்லீப்பரை கொண்டு வந்து இங்கே வைக்கின்றீர்கள் என்று கூறி பகடி பண்ணினார்கள். அவர் பிள்ளைகளோடும் அன்பாக பழகக்கூடியவர். அதற்கு அவர் சொன்னார், இது எனது உம்மாவின் ஸ்லீப்பர், அது எனக்கு எப்பவும் அது பெருமதி மிக்கது, உங்களுக்கு தெரியுமா என்று அதனை அவர் மனம் உருகும் மனம் அதனை எடுத்து கூறினார். இந்த சம்பவத்துக்கொப்ப எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. எனது தந்தையார் அதிகமான நேரங்களை அவருடைய தாயிலே இல்லத்திலே கழிப்பது வழக்கம். அவர் எப்பொழுது பொத்திவில் பதிக்க சென்றாலும் அதிகமான நேரங்களை அவருடைய தாயில் இல்லத்திலே கழிப்பார். அவருடைய தாயினுடைய இல்லமே அவரது காரியாலயமாகவும் இயங்கி வந்தது. அந்த இடத்திற்கு நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய பல மூத்த தலைவர்கள் வந்தது சமூகம் அறிந்த உண்மை. அதில் ஒன்று கல்வி அமைச்சராக இருந்த கலாநிதி பதியுதீன் மஹ்மூத், அதே போன்று டாக்டர் MCM கலீல், அது போன்ற சர் ராசிக் ஃபரீட், அது போன்ற MH முகமது போன்ற மாபெரும் தலைவர்கள் வந்திருந்த அந்த இடத்திலும் கூட எனது தந்தையார் அவர்களுடைய தாய்க்கு அளிக்கக்கூடிய முன்னுரிமை எந்த இடத்திலும் அவர் மறந்ததில்லை. தந்தையாரை சந்திப்பதற்கு இப்பெரும் தலைவர்கள் வந்திருந்தாலும் அவர்களிடம் குறிப்பிட்ட வினாடுகளை தமக்கு தருமாறு கோரி தனது தாயினுடைய பணிகளை முடித்துவிட்டு வந்தே தலைவர்களோடு பேசக்கூடிய ஒரு வளமையும் எனது தந்தையார் கடைபிடித்திருந்தார். எனது தந்தையார் கூறும் பொழுது கூறியிருக்கிறார்,
தனது தந்தையாருக்கும் தாய்க்கும் தான் கொடுத்த முன்னுரிமையே தனது வளர்ச்சிக்கு காரணம் என்று அவர் பல இடங்களில் பெருமிதமாக கூறியிருக்கின்றார். அதையும் நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் மறைந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அமைச்சர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் கூட எங்களுடைய வாப்பம்மாவின் வீட்டுக்கு வந்து, நான் உங்கள் ஆசாத் மௌலானாவை போன்ற ஒரு மகன் எம்எச்எம் அஷ்ரப் என்று நாங்கள் 2 மகன்களும் உங்களுடைய மகனாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறியதாகவும் எனது வாப்பம் அடிக்கடி கூறுவார். அருமையான தகவல்களை நாம் இங்கே பகிர்ந்து கொண்டோம். உண்மையிலேயே உளம் பூரிக்கின்றோம். ரஸ்மி மௌலானா அவர்களே, மிக குறுகிய காலம் மட்டுமே முஸ்லிம் சேவையில் தயாரிப்பாளராக பணிபுரிந்தார் ஆசாத் மௌலானா அவர்கள். காரணம், வெளிநாட்டு பயணங்கள், அரசியல் என்பன அதற்கு தடையாக இருந்திருக்கிறது. மீண்டும் அவர் இசட்டல முகமது ஆஜியார் அவர்கள் பணிப்பாளராக இருந்தபோது 1990களில் முஸ்லிம் சேவையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக முஸ்லிம் சேவையோடு தொடர்பினை ஏற்படுத்தி ஹாஃபிஸ் எஸ் எ மனிஃபா, முன்னாள் முஸ்லிம் சேவை பணிப்பாளர், அவரோடும் தொடர்பினை ஏற்படுத்தி தான் ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த தான் தயாரித்து அளித்துக் கொண்டிருந்த இளைஞர் இதயத்தை நடத்தும் பொறுப்பை ஹாஃபிஸ் எஸ் மனிஃபா அவர்கள் இவருக்கு பொறுப்பு வழங்கினார்கள். மிகவும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை ஆசாத் மௌலானா அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய நினைவுகள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆமாம், எங்களுடைய முன்னாள் முஸ்லிம் சேவை பணிப்பாளர் அல்ஹாஜ் எஸ்.எம். ஹனீஃபா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் தயாரித்து வழங்கினார். அதற்கு உறுதுணையாக ஆசாத் மௌலானா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை திறம்பட தொகுத்து வழங்கி நேர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். அதைத் தொடர்ந்து ஒரு சிறு விடயத்தை ஞாபகம் கூறலாம் என நான் நினைக்கின்றேன். பொதுவாகவே இந்த முஸ்லிம் சேவையை இட்டு முஸ்லிம் சேவையினுடைய நிகழ்ச்சிகளையும் எனது தந்தையார் செய்த ஆசாத் மௌலானா அவர்கள் குட்கிராமங்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மிகவும் கருத்துடையவராக இருப்பார். காரணம், இந்த முஸ்லிம் சேவையினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிகழ்வுகளால் மக்களுக்கு மத்தியிலும் வாலிபர்களுக்கு மத்தியிலும் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ண முடியும் என்பதை அவர் பெரிதும் நம்பியிருந்தார். அதனுடைய தாக்கமாகவே வளர்பிறை வாலிப சங்கம் என்பது அது மிகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது என்றதை ஞாபகம் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அழகிய குரலில் அடுக்குமொழியில் பேசிய ஆசாத் மௌலானா பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார். அந்த வகையிலே மதம் மாறினார் முஸ்லிம்கள், சலாம் சொல்லாதே, அல் அக்சாவில் யூதர்களின் சதி, இஸ்லாமிய இனம் அழிந்து போகுமா, முஸ்லிம்கள் படுகொலை, 90 மணித்தியாலங்களில் ஆங்கிலம் பேசலாம், இன்னும் பல தமிழ் ஆங்கில நூல்களையும் எழுதி வாசகர்கள் மத்தியில் புகழ்பெற்ற நூல்களாக அது காணப்படுகிறது. அதில் இன்னொன்றையும் சேர்த்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எழுதப்பட்ட அத்தனை புத்தகங்களிலும் எனது தந்தையார் சஹீஹுல் புகாரியை எழுதிய நூலை வடிவமைத்த இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவருடைய கிரந்தங்களிலே தலைப்பு இடும் பொழுது எதை ஸ்லேடையாக வைத்து அந்த தலைப்புகளை இடுவார்களோ அதை போன்று எனது தந்தையாரும் அந்த புத்தகங்களில் தலைப்பு இட்டிருக்கிறார் என்பதையும் நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அவருடைய எல்லா செயற்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை கட்டமைப்பதை அவர் மிகவும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் என்பதை எங்களால் அறிய முடிகிறது. அவருடைய செயற்பாடாக இருக்கட்டும், அவருடைய நூல்களாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை வலியுறுத்தும் ஒரு கட்டமைப்பாகவே அமைந்திருக்கும். காரணம், அவர் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை நம்புவார். அவர் பேசுகின்ற பொழுது கூட அவர் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். நான் நினைக்கிறேன், இஸ்லாமினம் ஒளிந்து போமா என்ற புத்தகத்தில் என்று நான் நினைக்கிறேன், இஸ்லாம் மதம் அல்ல மார்க்கம் என்பதை வலியுறுத்த வேண்டும், அதை எல்லோரும் போதிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தலைநகரில் மட்டுமல்ல, நாட்டின் பல பகுதிகளிலும் பல நிகழ்ச்சிகளை அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார் மேடைகளில். அது பற்றிய நினைவுகள் எனக்கு ஞாபகம் வருவதை நான் கூறுகிறேன். கண்டி மாநகரில் என நான் நினைக்கின்றேன், எனது தந்தையார் ஒரு உரை நிகழ்த்தி கொண்டு, அவர் பொதுவாகவே எல்லா இடங்களுக்கும் உளவியல் ரீதியான கருத்தரங்குகளில் கலந்து கொள்வதும் சில மேடை பேச்சுகள் கலந்து கொள்வதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான விடயம். அவர் எல்லா மேடைகளிலுமே சமூக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மிகவும் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய மனிதர் என்று அடையாளப்படுத்தப்பட்டார். அதே நிலையில் அவர் இந்த மார்க்கம் சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்பட்ட எல்லா விடயங்களிலும் இலங்கை அரசியல் சார்ந்த தெளிவுகளையும் அவர் எங்கும் கூறாமல் இல்லை.
அவருடைய எதிர்கால திட்டமிடலாக மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி சார்ந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதையும், இதை இந்த முஸ்லிம் சேவையின் ஊடாக பல திட்டங்களை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவருடைய குறிப்பு புத்தகத்திலே அவர் குறித்தும் வைத்திருக்கிறார் என்பதை நான் ஞாபகம் செய்ய விரும்புகிறேன். விசேடமாக 1970 ஆண்டு தொடக்கம் 1977 ஆண்டு வரை அன்றைய பிரதம மந்திரி மாண்புமிகு ஸ்ரீமாகம் பண்டாரநாயக் அவர்களுடைய பொத்துவில் தொகுதி அமைப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். அப்போது ஆசாத் மௌலானுடைய மேடை பேச்சு, அரசியல் பேச்சுக்காக பல ரசிகர்கள் கூட்டங்கள் மேடைகளிலே காத்திருப்பதாக தினத்தினர் எங்களுக்கு எடுத்துக் கூறுவார்கள். அதே போன்று 1978 ஆண்டு பண்டாரநாயக்கா சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற மீலாது நபி நிகழ்ச்சியிலேயும் ஒரு மணித்தியாலம் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். எனக்கு அதில் ஒன்று ஞாபகம் வருகிறது. மரியாதைக்குரிய ஸ்ரீமாவ் பண்டாரநாயக்கா அவர்கள் பிரதம மந்திரியாக பதவியேற்றதன் பிற்பாடு கிழக்கு மாகாணங்களிலே சுதந்திர கட்சியை விரிவாக்கம் செய்வதில் பல பங்களிப்புகளை செய்த ஆசாத் மௌலானா அவர்கள் பொத்துவில் பகுதியிலும் அதை அறிமுகப்படுத்துவதில் முதன்மையானவராக இருந்தார் என்ற ஒரு செய்தியையும் நான் இங்கு பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இலங்கை குடியரசாகியதை முன்னிட்டு பிரதமராக கடமையாற்றிய ஸ்ரீமாவ் பண்டாரநாயக்க அம்மையார் அவர்களது செயற்பாடு மிகவும் விரிவானது. அதில் கிழக்கு மாகாணத்திலும் பொத்துவில் பகுதியில் அதை இனாகுரேஷன் செய்வதில் முதற்கட்டமாகவும் தலைமை தாங்கியதும் செய்த ஆசாத் மௌலானா அவர்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கது. எனக்கு இங்கே இன்னும் ஒரு செய்தியையும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். சார் ராசிக் ஃபதீல் அவர்கள் சொன்னதாக நான் அறிகிறேன். கூட்டம் கூட்ட வேண்டுமானால் முதலாவதாக ஆசாத் மௌலானா அவர்களை பேச வைக்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் நாம் பேச வேண்டும் என்று பல இடங்களில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதையொட்டி எனக்கும் ஞாபகம் வருகிற ஒரு விடயம், 1977 ஆண்டு என நான் நினைக்கிறேன் அது தந்தையார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காலம் என நான் நினைக்கின்றேன். அந்த தேர்தல் காலத்திலே சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள், சற்று சுகீனற்றவராகவும் இருந்தார். அந்த நேரத்திலே சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் தனது பணத்தை கொண்டு தான் ஒரு துண்டு பிரசுரத்தை வடிவமைத்து தான் அதில் தனது இதயம் பேசுகிறது என்ற துணிப்பொருளில் ஆசாத் மௌலானா அவர்கள் ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்க வேண்டும், ஏன் ஆசாத் மௌலானாவுக்கு வாக்களிக்க வேண்டும், ஆசாத் மௌலானாவின் தூய எண்ணம் தான் என்ன, இந்த சமூக மயமாக்கல் திட்டத்தின் அடிப்படை கருத்தாவாக பல முஸ்லிம் தலைவர்கள், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன், கலாநிதி மதீது மஹமூத் கல்வி அமைச்சராக இருக்கட்டும், டாக்டர் MCM ஹலீலாக இருக்கட்டும், சர் ராசிக் ஃபரீதாக இருக்கட்டும், MH முகமதாக இருக்கட்டும், எல்லோர்களும் இந்த ஆசாத் மௌலானா அவர்களிடம் கண்ட புத்துணர்ச்சி என்னவென்றால் இவர்களது சமூகமயமாக்கல் திட்டம். இந்த சமூகத்தின் மீதும் இந்த நாட்டின் மீதும் இவர் கொண்டிருந்த அளப்பற்ற பாசம் இந்த சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற துணிப்பொருள் அமைந்தது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பத்திரிகை உலகின் ஜாம்பவான், பிரபல பத்திரிகையாளர்கள் வர்ணனை சொல்லப்படுகின்ற, எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற SD சிவநாயகம் அவர்களது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது. 1982 ஆண்டு அவரது பத்திரிகையிலே ஒவ்வொரு தலைவர்களையும் அதே நேரம் ஒவ்வொரு இளைஞ மறுமலர்ச்சியாளர்களையும் வர்ணனை செய்கின்ற வேளையிலே அவர் ஆசாத் மௌலானாவுக்கு அனந்தமான விடயங்கள் சொல்லப்படுவதற்கு இருந்தாலும் கூட அவர் தேர்வு செய்த ஒரு விடயம் மக்களை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சிறந்த அரசியல்வாதி என்றும் சிறந்த சமூக மறுமலர்ச்சியாளர் என்றும் அவர் பத்திரிகையிலே இட்டது மக்கள் மத்தியில் ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்பதை என்னால் மறக்க முடியாது என நான் நினைக்கிறேன். காரணம், அந்த பத்திரிகை நானும் பார்த்திருக்கிறேன். இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். 1990 ஆண்டு முதல் சில ஆண்டுகள் ரஷ்யா பல்கலைக்கழகத்திலும் ஆங்கில விரிவுரையாளராக கடமையாற்றி அங்கேயும் மாணவர்கள் மத்தியில் புகழ் பெற்றார். அங்கிருந்து வந்து இங்கே பத்திரிகையிலும் நான் கண்ட ரஷ்யா, கொழும்பு ரேஷியா என்று ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரையை எழுதினதும் இங்கே குறிப்பிட. அதோடு நான் இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன், எனது தந்தையாரது ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் அதை ஒரு ஸ்லேடியாக வைத்து அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்களையும் மக்களது செயற்பாடுகளையும் மக்களுடைய அணுகுமுறைகளையும் இலங்கை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது அவருடைய பழக்கமாக கொண்டிருந்தார். எனது சகோதரர் கூறியது போன்று ரஷ்யாவினுடைய செய்தியை தொடர்ந்ததாக பிரிட்டிஷினுடைய கல்வித்துறைசார் நிபுணத்துவம் பெற்றவர்களாலும் பிரிட்டிஷினுடைய தூதரகத்தினுடைய கட்டுப்பாட்டாளர்களையும் மாஸ்டர் கிரியேட்டர் என்ற ஒரு பட்டத்தினையும் எனது தந்தையார் பெற்றிருந்தார் என்பதும் இங்கு நான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதுகிறேன். நன்றி ஜஹான் மௌலானா அவர்களே, தஸ்மீன் மௌலானா அவர்களே.
முன்னாள் எமது முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் ஆசாத் மௌலானா அவர்களின் ஆளுமைகளை மிக சிறப்பாக எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் பதிவு செய்தீர்கள். உங்களுக்கு எமது இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம். கல்வி அமைச்சர் அவர்களது உரையை தொடர்ந்து அகில இலங்கை சோனக சங்க ஆயுட்கால தலைவர் அல்ஹாஜ் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கான வாழ்த்து மடலை வாசித்து Prime Minister of the Republic of Sri Lanka by the Muslims of Sri Lanka. Madam Prime Minister, to us, the Muslims of Sri Lanka... மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களே, உங்களை வரவேற்பதற்காக இங்கு கூடியிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம்களுக்கு இந்த நாள் ஒரு இடத்த வைபவ நாளாகும். ஏனெனில் ஸ்ரீலங்கா குடியரசை சுதந்திரமும் தன்னாதிக்கமும் சுயாதீனமும் உடைய நாடாக பிரகடனப்படுத்தி அந்நிய ஆட்சியின் முறைகளை அடியோடு அகற்றி ஸ்ரீலங்கா குடியரசின் முதலாவது பிரதமராக வீட்டிருக்கும் உங்களை ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்பதற்காக கூடியுள்ளோம். எந்த ஒருவருக்கும் கிட்டாத அரிய நிலைகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராகும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியது. ஸ்ரீலங்காவின் முதற் பெண் பிரதமராகவும் இன்று ஸ்ரீலங்கா குடியரசின் முதற் பிரதமராகவும் இருக்கும் உயரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிட்டியிருக்கிறது. சர்வதேச அரங்குகளில் பெருமையோடு பங்கு பற்றி இந்த நாட்டிற்கு புகழையும் பெருமையும் சிறப்பையும் தேடித் தந்திருக்கின்றீர்கள். இன்றைய உலகின் கூட்டுச்சேரா கொள்கையின் தலையாய சித்துகளில் ஒருவராய் நீங்கள் விளங்குகின்றீர்கள். ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் மக்களின் உரிமைக்காக போராடி நம் நாட்டிற்கு ஒளியூட்டியுள்ளீர்கள். முன்னாள் மாவட்ட நீதிபதி ஜனாப் MAM ஹுசைன் அவர்கள் இதை ஆமோதித்து பேசினார். இதை மீண்டும் திருமதி ரிஸ்வி ஜலால்தீன் ஆதரித்து பேசினார். மலர்ந்த முகத்தோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம்களின் தேசாபிமானத்தையும் குடியரசு பிரதமரை கௌரவிக்கும் மங்களகரமான சூழ்நிலையையும் மன நெகிழ்வோடு கண்டு களித்த கௌரவ பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க அவர்கள் நன்றி தெரிவித்து பேசும்போது, Honorable Ministers, Your Excellencies, distinguished guests and friends. First of all, I wish to thank all of you very much for your presence here today to celebrate the Republic of Sri Lanka and to ராஜாங்க தூதுவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் பெருமக்களே, நண்பர்களே, முதலாவதாக இன்று நீங்கள் அனைவரும் இங்கு வருகை தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வைபவத்தை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் இங்கு கூடியிருப்போர் அனைவருக்கும் என் மீது அவர்கள் காட்டும் பேரன்புக்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். இவ்வைபவத்தில் ஆற்றப்பட்ட உரைகளையும் அவர்களால் கூறப்பட்ட கருத்துக்களையும் மிகுந்த அக்கறையுடன் அவதானித்துள்ளேன். சிங்கள முஸ்லிம் மக்களின் நல்லுறவின் வரலாற்றை ஆராய்ச்சி திறனுடன் எடுத்துரைத்த கல்வி அமைச்சர் அவர்கள் பல முக்கியமான சுவையான உண்மைகளை சுட்டிக்காட்டினார்கள். சரித்திர காலம் தொட்டு எம் இரு இனங்களிடையே இருந்து வந்த நல்லுறவினையும் அவரின் பேச்சின் போது சுட்டிக்காட்டினார். மிக சில அற்ப குறைபாடுகளை தவிர்த்து பலதரப்பட்ட நாகரிகங்களும் கலாச்சாரங்களும் சமயங்களும் இணக்கமுடன் வாழும் தனித்துவம் பெற்ற நாடு எமது நாடு. இந்நாட்டின் இயல்புகளையும் அமைப்புகளையும் உருவாக்குவதில் பௌத்த சமயத்தின் பெரும் பங்கினை விரிவாக இங்கு எடுத்துக் கூற தேவையில்லை. காலத்துக்கு காலம் இந்நாட்டை சிறப்புறச் செய்த மற்ற மாற்றங்களின் செல்வாக்கினையும் நீங்கள் அறிவீர்கள். நம் நாட்டில் பௌத்தம், இந்து சமயம், கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகியவற்றின் அனுஷ்டானமும் செல்வாக்கும் நிலவுகிறது. எமது நாட்டை தாயகமாக கொண்ட பல இன மக்கள் நாட்டை சிறப்புற செய்திருக்கிறார்கள். இங்கு வாழும் முஸ்லிம் மக்களின் வாழ்க்கை பின்னணியை பற்றி கல்வி அமைச்சர் அல்ஹாஜ் டாக்டர் பதீஜி மஹமூத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அவ்விஷயத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை நான் பேச வேண்டிய அவசியமில்லை. கௌரவ பிரதமர் அவர்களது உரையை தொடர்ந்து விழாக்குழு இன செயலாளர் ஒருவரான ஜனாப் முராத் ஜாயா நன்றியுரை வழங்கினார். தேசிய கீதத்தோடு சலமாத் தொழிக்க மக்கள் பிரதமரது பாராட்டு பெருவிழா நிறைவு பெற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி நேர்களே,
இத்தோடு இன்றைய பாரம்பரியம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பாரம்பரியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. நிகழ்ச்சி தயாரிப்பு MJ ஃபாத்திமா ரினோசியா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:56.